டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தாமு ஏகசவனுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள். தோழருக்கான வணக்கம். நலமா இருக்கீங்களா தோழர்? தோழர், இப்ப எங்க பார்த்தாலும் மும்மொழி கொள்கைன்னு பேசுறாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுல சில காமெடிகளும் நடக்குது. இந்தி அழிக்கிறதுக்கு பதிலாக தமிழை அழிச்சிட்டாங்க திமுக காரங்கெல்லாம் விமர்சனங்கள்லாம் வருது. ஆனா மைய கருத்தா இதுல மும்மொழி கொள்கைன்னு மட்டுமே சொல்றாங்க. ஆனா அதோடைய மையமா இருக்கிற கல்விக் கொள்கையை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து நீங்க இந்த மத்திய அரசு, அந்த ஒன்றிய அரசு அறிவிச்ச அந்த கல்விக் கொள்கையை பல மேடைகள்ல பல விவாதங்கள்ல பேசிட்டு வர்றீங்க. இது என்ன தோழர்? இது வெறும் இந்தி திணிப்பு மட்டும் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற இருக்கா? இல்ல திமுக போக்கஸ் பண்றது எதுல போக்கஸ் பண்றாங்க? அவங்க போக்கஸ் பண்ணாம விடுறது எது? தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமான விஷயத்த அது திமுக வெர்சஸ் ஒன்றிய அரசு அப்படி நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக இந்த நாடு சமூக நீதிக்கான பாதையில், சமத்துவத்துக்கான பாதையில், கல்வி உரிமைக்காக இதுவரை அடைந்திருக்கக்கூடிய எல்லா முன்னேற்றங்களையும் பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு தந்திரத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு கொள்கை. நீங்கள் உண்மையில் அந்த தேசிய கல்விக் கொள்கையை முழுசாக படிச்சிங்கனாலும் சரி, அல்லது அதுக்காக அவங்க தயாரித்திருக்கக்கூடிய அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அதை நீங்கள் படிச்சிங்கனாலையும் அந்த ரெண்டுலேயும் நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்னென்னா, இந்துத்துவ சக்திகள் நம்முடைய குழந்தைகளை 3 வயதில் தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி கேட்கிறார்கள். 3 வயசில் அவங்ககிட்ட நீங்கள் நம்ம குழந்தைய ஒப்படைச்சிட்டிங்கன்னா, அவங்க ஒரு 18 வயசில் வெளியில் வரும்போது நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகளாக அல்லாமல் ஆர்எஸ்எஸ் விரும்புகிற ஒரு இந்துத்துவ குழந்தையாக அவர்கள் வெளியே வருவார்கள். என்இபினா எல்லாம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சரியாக அதை படித்தோம்னா அது நாக்பூர் எஜுகேஷன் பாலிசி தான். அது அந்த அளவுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் மிக திட்டமிட்டு ரொம்ப நுட்பமாக பல தளங்களில் இறங்கி ஒரு மேலோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு நல்லது தான் போல தெரியுதே இந்த கல்விக் கொள்கை அப்படின்னு நம்பி ஏமாறுற அளவுக்கு அவ்வளவு பசப்பலான ஒரு மொழியில் அவங்க திட்டமிட்டு வகுத்துருக்குறாங்க. அந்த வகையில் நம்மளை ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு வரலாற்று ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சி இதில் முழுமையாக வெளிப்படுது. ஸோ அந்த அளவுக்கு நுட்பமாக தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வயசில் நம்ம குழந்தைங்கள ஒப்படைச்சோம்னா அவங்க ஃபவுண்டேஷனல் கோர்ஸு, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரி லெவல், மிடில் லெவல், செகண்டரி லெவல், இந்த 5+3+3+4 அந்த இதை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய குழந்தைகளை இந்திய பெருமிதங்கள், இந்திய மதிப்பீடுகள் இது சார்ந்து நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்ற பேரில் அவங்க சொல்கிறது வேத காலத்தினுடைய நாகரிகம்தான் இந்திய நாகரிகம், வேதத்தின் வழியாக சமஸ்கிருதத்தினுடைய வழியாகத்தான் இந்திய நாகரிகம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருந்து நம்ம குழந்தைங்களை தயாரிக்கிறது. அப்போ தயாரிக்கிற போது அவங்க எல்லாமே இந்தியாவினுடைய பெருமிதங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தோம், நம்மக்கிட்ட இல்லாத விஷயமே இல்லைங்கிறதுல இருந்தோம், ஒரு தேவைக்கு அதிகமான போலியான பெருமிதங்களை கொண்டாடக்கூடியவர்களாகவும் நம்முடைய குழந்தைகளை தயாரிக்கிறது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிட்லர் சொன்ன அந்த ஆரிய பெருமிதம், அல்லது முசோலினி சொன்ன அந்த ரோமானிய பெருமிதம், இந்த இத்தாலி என்ற அந்த பெருமிதம், இது மாதிரிக்கு இணையாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பெருமிதம். இந்த பெருமிதங்களில் கடந்த காலத்தினுடைய பெருமிதங்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்தியன் வேல்யூஸ் அப்படின்னு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா, அல்லது எத்தோஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, சாதி படிநிலை இருக்குது, வர்ண படிநிலை இருக்குது, ஆணாதிக்க விஷயங்கள் இருக்குது, பொருளாதார பாகுபாடுகள் இருக்குது. இதை எல்லாவற்றையுமே நீங்கள் மனிதர்களால் உருவாக்குனது ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் கடவுள்களால் அருளப்பட்டதுங்கிற ஒரு கற்பிதம் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குற ஒரு ஏற்பாடு தான் இதில் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த பஞ்சகோசா அப்படின்னு சொல்லக்கூடிய
மனிதர்களுடைய ஒரு குழந்தையினுடைய ஆற்றல்கள் 5 அடுக்குகளாக இருக்கிறது. அந்த 5 அடுக்குகளில் இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறதும், இந்த பஞ்சகோசா அப்படிங்கிற அந்த கருத்தாகவே பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் தைத்திரேய பிராமணத்திலயோ அதில் எதுலயோ இருக்கு. அதில் அதை கொண்டு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கான 3 வயசுல நுழையக்கூடிய குழந்தைங்களுக்கான இடத்துல வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் அந்த கல்விக் கொள்கை ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு வெர்ஷனை நீங்கள் படிச்சீங்கன்னா கூட, அது சமஸ்கிருதத்தில் அவங்க வகுத்திருக்கக்கூடிய திட்டங்களை விளக்கி சொல்வதற்கு தான் ஆங்கிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க சமஸ்கிருதம். 2019 அவங்க கொண்டு வந்த வரைவு அறிக்கை, அந்த வரைவு அறிக்கையில இந்தி கட்டாயம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய நிலையில அவங்க தந்திரமாக இந்திங்கிறத பின்வாங்கிட்டு மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும்போது, நீங்க மும்மொழி கொள்கை நீங்க கவனிங்க, இந்தின்னு சொன்னாங்க. இந்திக்கு எதிர்ப்பு வந்தவுடனே இந்தியை வந்து பின்வாங்கிட்டு, ஆனா மும்மொழி கொள்கைங்கிற ஒன்று மாத்துறாங்க. சொல்ற அந்த லாங்குவேஜ் வந்து மாறுது. இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, இந்தி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எதை வேணாலையும் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதை வேணாலையும் படிங்கன்னா எதை வேணாலையும் நீங்க படிச்சிட முடியாது. அதில் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். 3 மொழிகள், அதில் 2 மொழி இந்திய மொழிகளாக இருக்கும். அப்போ அதில் 1 தாய்மொழி, இன்னொரு இந்திய மொழி அப்படின்னு சொன்னால் இன்னொரு இந்திய மொழி அது கன்னடமோ மலையாளமோ அல்லது குஜராத்தியோ அந்த மாதிரி இல்லாமல் அதையெல்லாம் படிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளும் கிடையாது. அதெல்லாம் படிப்பதற்கு அவங்க வச்சிருக்கிறது சமஸ்கிருதம் அல்லது இந்தி. இதுதான் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இதுதான். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அவங்க ஏற்கனவே இந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூடுதலாக சமஸ்கிருதம் வந்து படிக்க போகிறாங்க. ஆங்கிலம் படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பற்றி எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை எடுத்த எடுப்பில் முதலாக அமுலான இடம் கர்நாடகா. அந்த கர்நாடகாவில் இப்போ ஹிந்தியில் கிட்டத்தட்ட 90,000 பேர் இந்த 2024 90,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அது எதனாலனா இந்தியின் காரணமாக. இந்திங்கிறது வந்து ஒரு கட்டாய பாடமாக இருக்கிறதுனால அந்த ஹிந்தி தேர்வை அவங்க வந்து அதில் அந்த பாடத்தில் அவங்க தேர்ச்சி அடையணும். ஆனால் அவங்களால முடியலைங்கிறப்போ இப்போ இன்னைக்கு அங்கே என்ன ஆயிருதுன்னா, கல்வியாளர்கள் மத்தியில், மொழியியலாளர்கள் மத்தியில், ஒரு மாணவர்கள் மத்தியில், கல்வியாளர்கள் மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்பு வருது. என்னன்னா, இந்த ஒரு தேவையை முன்னிட்டு ஒரு மொழி நாங்கள் படிச்சுக்கிறது வேற, கட்டாயமாக நம்முடைய குழந்தைகள் படித்து தான் ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி வந்ததுனால இன்னைக்கு 90,000 குழந்தைகள் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு ஒரு தேவையற்ற சுமை. இந்த சுமையை நம்ம குழந்தைங்க எதுக்காக சுமக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு வந்திருக்கு. இது நடந்து கொண்டிருப்பது வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒன்றிய அரசுக்குமான பிரச்சனை இல்லை. நம்ம எல்லோருடைய குழந்தைகளுடைய கல்வி கற்கும் உரிமைக்கும் ஒன்றிய அரசனுடைய இந்துத்துவ கொள்கைக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அப்ப இது வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டம், மும்மொழி கொள்கைக்கு எதிரான கருத்து அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாமா? அது இல்ல, அது ஒரு மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, தேசிய கல்விக் கொள்கை இல்லை. நீங்க இன்னும் நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை இன்னும் கடுமையான எதிர்ப்பு வந்தால் மும்மொழி கொள்கை என்பதை கைவிட்டு விட்டு கூட அவர்கள் இந்த NEP அமல்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த NEP-னுடைய பாடத்திட்டம், அது நடத்தக்கூடிய முறை, இது எல்லாவற்றிலுமே பொதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு இந்துத்துவ சார்பு நிலைக்கு நம்முடைய குழந்தைகளை தயார்படுத்துவது, கேள்வி கேட்கும் மனோபாவம் இல்லாமல் தயார்படுத்துவது, குருகுல முறையில் ஒரு கல்வி வளாக சூழலை வந்து குருகுல முறைக்கு கொண்டு போவது, இதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீங்க இப்ப நான் NEP பத்தி கேட்ட உடனே மடன்னு நீங்க பல விஷயங்களை அதோட ஆதாரபூர்வமா தரவுகளோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இப்ப இது போன்ற விஷயங்களை ஆரம்பத்துல இருந்து கல்வியாளர்களும் சரி, உங்களை போன்றவர்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு திமுகவோ இல்ல மற்ற அமைப்புகளோ ஒரு போராட்டம்னு அறிவிச்சா மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டம்னு அறிவிக்கிறாங்க, பேசுறதும் அதே பேசுறாங்க. பட் ஆனா அதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போது கூட, இது NEP இல்ல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இல்ல, இது நாக்பூர் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு இந்துத்துவா மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்துறீங்க. ஏன் இதை குறித்து அப்படி பேச மாட்டேங்கிறாங்க? ஆனா இந்த கருத்தரங்குகள் நடத்துறவங்க கூட மும்மொழி கொள்கை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பல கருத்தரங்குகள் நடக்குது. இப்ப நீங்க இன்றைக்கு மாலை கலந்துக்கிற கருத்தரங்கத்துல நீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான அப்படின்னு உங்க தலைப்புல போட்டிருக்கீங்க. ஆனா மும்மொழி கொள்கைன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு மொழி திணிப்புக்காக மட்டுமே நம்ம எதிர்ப்பு இருக்கிற மாதிரி போக்கஸ் ஆகுது. அது குறித்து நீங்க என்ன?
இல்ல தேசிய கல்விக் கொள்கையை ஓரளவுக்கு புரிந்து கொண்டவர்கள் பொறுமையுடன் சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆ. நீங்க இப்போ இன்னைக்கு இதே நம்ம பேசிட்டு இருக்க இதே நாள்ல திருச்சியில கு. ராமகிருஷ்ணன் தலைமையில ஒரு கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில ஒரு கருத்தரங்கு நடக்குது. ம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்பவே தாமுக தஞ்சாவூர்ல பெரியார் இவரு நம்ம ஜவஹர்நேசன் வச்சு ஒரு கருத்தரங்கு நடக்குது. ஆ. அதனால நம்ம இப்ப தெளிவுபடுத்தினோம்னா, இது உண்மையில இவங்க மும்மொழி திட்டம்ன்ற ஒண்ண வந்து முன்னிறுத்தி, நம்ம கவனத்த முழுக்க அந்த மொழிய பத்தியே வந்து பேச வச்சுட்டு, ஒரு கட்டத்துல அந்த மொழி வந்து மும்மொழிங்கிறத நாங்க வலியுறுத்தலைங்க. நாங்க வேணா அத வந்து பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட, இந்த என்இபி அவங்க அமுல்படுத்துவாங்கன்றது தான் வந்து உண்மை. ஏன்னா, அவங்க இத எதுக்காக தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆ ஒரு 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 3 வயசு குழந்தைய வந்து நம்மகிட்ட வந்தாங்கன்னா, அது ஒரு பிளைன் ஸ்லேட் மாரி வரும். அத நம்ம சௌரியமா அதுக்குள்ள நம்ம தேவைப்பட்டத எழுதி நிரப்பிடலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்ப அந்த ஏர்லி சைல்ட் கேர் அந்த அந்த எஜுகேஷன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த இசிசி அந்த அந்த விஷயமே முழுக்க முழுக்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு தேர்ச்சியான ஒரு மோசடிக்காரன் ம். என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அந்த வேலைய பூரா அதுல செஞ்சிருக்காங்க. அவ்வளோ நகாசு வேலையோட அத செஞ்சிருக்காங்க. ஆ. அதுல அவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்த்தா, ஏதோ நம்ம புள்ளைய இப்படி ஆக்கறதுக்காக அவங்க இவ்வளவு மெனக்கடுறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆ. உண்மையிலேயே அவங்க வந்து நம்ம புள்ளைங்கள அவங்க புள்ளைங்களா மாத்துறதுக்கான ஆ. ஒரு வேலை தான். இது கிட்டத்தட்ட ஹிட்லர் எப்படி அன்னைக்கு ஆ ஆரிய மேன்மையை பேசக்கூடிய ஒரு சந்ததி உருவாக்கணுன்ட்டு அவன் திட்டமிட்டான் இல்லைங்களா? ஆமா. அதுக்காக ஜெர்மானிய ராணுவ வீரர்களோட நார்டிக் பகுதி பெண்கள வந்து இணைய வச்சு, அவங்க மூலமா குழந்தைகள் பெத்து, தூய ஆரியனத்த உருவாக்கும்னு சொல்லி சொன்னான்ல. கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு முயற்சி தான் அது. இது இந்துத்துவ கருத்தியலை ஒப்புக்கொண்டு, ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம்னா, அந்த தலைமுறை தன்னுடைய காலத்துல மட்டும் இல்ல, அடுத்தடுத்த காலங்களுக்கும் அது இந்துத்துவ கொள்கைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக வந்துருச்சுன்னா, அவனுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க நீங்க ரொம்ப எதிர்ப்பு வருதுன்ற பட்சத்துல இந்த மும்மொழி கொள்கை கூட அவங்க கைவிட தயாரா இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம அத ஓரளவுக்கு புரிந்து கொண்டவர்கள், அல்லது அதனுடைய சூட்சுமங்கள அல்லது வந்து அதனுடைய மோசடிகள அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சூது என்னங்கிறத தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க உங்களுக்கு தெரியலன்னு ஒருத்தர் மேல கோவப்படுறத விட, அவங்களுக்கு புரிய வச்சோம்னா, அவங்க நிச்சயமாக அத எதிர்ப்பாங்கங்கிற ஒரு செயல் தந்திரம் நமக்கு தேவை. நம்ம அணுகுமுறை அதுவா தான் இருக்கணும். சில கல்வியாளர்கள் வந்து ம். பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு அரசே என்ன செய்யுதுன்னா, அந்த நேஷனல் என்இபிய வந்து அமுல்படுத்துறாங்க. மறைமுகமா செய்றாங்க. அவங்க ஒன்றிய அரசுக்கு மறைமுக தூதுவர் மாரி அமுல்படுத்துறாங்க. இந்த மும்மொழி கொள்கைன்றத வெளியில பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இத நான் எந்த புள்ளியில இருந்து சொல்றேன்னா, பேராசிரியர் ஜவஹர் நேசன் கல்வி தமிழக கல்வி வரைவு குழுவுக்கான பொறுப்புல இருக்கும்போது, அதை விட்டு வெளில வராரு. ஏன்னா வந்து இந்த மாரியான சில விஷயங்கள்ல இவங்க அத என்இபிய உள்ள கொண்டு வரதுக்கான திட்டங்கள இதுல புகுத்துற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரியான கருத்து ஜவஹர் நேஷன்ட்ட இருந்து வந்ததுல இருந்தும், இன்றைக்கும் பல கல்வியாளர்கள் இங்க பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அத மறைமுகமா பண்றாங்க. கல்லூரிகள்லயும் அத செய்றாங்க. ஏன்னா, இப்ப இங்க இருக்கிற மத்திய பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் கூட இப்ப திருவாரூர்ல இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுகிற அந்த மத்திய பல்கலைக்கழகத்திலயா இருக்கட்டும், என்இபி முழுவதுமாக பின்பற்றப்படுது. அதே மாரி பல கல்வி நிலையங்கள்ல, பல என்இபில சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள மறைமுகமாக இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்றாங்க. ஒரு இல்ல, பக்கம் ஜவஹர் நேசன் சொன்னத நம்ம அப்படி இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. ஆ, ஏன்னா, ஜவஹர் நேசனே ஒரு நேர்காணல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆ, தவிர்க்க முடியாம என்இபியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி சில வேலைகள் இங்கேயும் நடக்குது. ஆ, ஆனா, அதன் பொருள் இவங்க என்இபிய ஏத்துக்கிட்டாங்கன்னு கிடையாது. ஆ, தமிழ்நாடு அரச பொறுத்தவரைக்கும் ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஆ, அந்த குழுவினுடைய அறிக்கை வரும்போது, அது எந்த வகையில் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து ஒரு மாற்றாக, ஒரு மாற்று முன்மாதிரியாக அது இருக்கும் அப்படின்றத கவனத்தில் வைத்துக்கொண்டு அது உருவாக்கப்பட வேண்டுங்கிறது தான் ஜவஹர் நேசனுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா. அதுல அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொருண்மை சார்ந்து கூடுதலாக அவங்க அக்கறை செலுத்தலைங்கிறதும், இவர் முன்வைக்கக்கூடிய அந்த ஒரு ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை வரைவறிக்கை வெளியான அந்த காலத்திலேயே, அந்த வரைவறிக்கையை அவர் பத்திக்கு பத்தி வந்து வந்து அதுக்கு கவுண்டர் பண்ணி, அவரு கல்வியை தேடி சர்ச் ஆஃப் எஜுகேஷன் ஒரு புத்தகம் எழுதினார். ம், அப்போ அந்த புத்தகத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் விவாதிச்சிருக்கிறார். ம், அந்த மாதிரி ஒரு நுட்பமாக இந்த அறிக்கையை அம்பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதற்கு தடையாக தன்னுடைய
துணைவேந்தர் பொறுப்பு இருக்குமானால் அதை தூக்கி போட்டுட்டு கூட நம்ம மக்களுக்காக வெளிப்படையாக மக்களை அவங்கள வந்து ஆற்றல் படுத்துறதுக்காக நம்ம பரப்புரைக்கு போகணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அது ஒரு பக்கம் இல்ல இருக்கு. இல்ல சொல்றேன். அதனால அதுதான் அவருடைய நோக்கம். இப்போ அதனால அவர் வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க கல்விக்குழு NEP அமல்படுத்துதுன்ற அந்த சென்ஸ்ல அவர் சொல்லல. சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம அவங்க செய்யறாங்க. ஆனால் ஓவராலா பார்த்தா இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்த்து நிற்கிறது. இன்னைக்கு கர்நாடகாவில் பிஜேபி இருந்தப்போ, அந்த பொம்மை இருந்தப்போ, பசவராஜ் பொம்மை அவர் இருந்தப்போ முத இந்தியாவிலேயே அவங்க தான் NEP அமல்படுத்தினாங்க. இன்னைக்கு சீதாராமையா வந்த பின்னாடி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அதை ஆய்வு பண்ணுவதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு தேசிய கல்விகளுக்கு எதிராக ஒரு பரவலான ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. நீங்க பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய ஒரு மாநாடு நடந்திருக்கு ஐஃபெக்டோட. அதுல இந்த தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக தீவிரமாக விவாதிக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல இன்னைக்கு கல்விக் கொள்கை சம்பந்தமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் பல்கலைக்கழகம் அது நேரடியாக ஒன்றிய அரசின் கீழ் இருக்கு. தமிழ்நாடு அதே மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ அவங்க கட்டுப்பாடுல இருக்கிற இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. மாநில பாடத்திட்டத்தின் கீழ் மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் அனைத்தும் அந்த மாதிரி எந்த வேலை செய்கிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அதை தான் நம்ம ஆசிரியர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் அதை வந்து கண்டிக்கிறாங்க. அது வேறு. ஆனால் அது NEP கிடையாது. நீங்கள் NEP அப்படின்னா நீங்கள் 3 வயசில் கொண்டு போய் குழந்தைய வந்து அங்கன்வாடியிலையோ பால்வாடியிலையோ நீங்கள் கொண்டு போய் விடணும். 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க குழந்தைய பார்த்துக்குவாங்க, சைல்டு கேரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் முடிக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு நீங்கள் ப்ரிப்பரேட்டரிக்கு போகணும். அப்போது ப்ரிப்பரேட்டரிக்கு போகும்போது நீங்கள் வந்து மிடில்னு வந்து வரும்போது 8ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்கள் 5ஆம் கிளாஸில் ஒரு வேல்யூவேஷனு, அண்ணா 3ஆவதுல ஒரு வேல்யூவேஷனு, 5ஆவதுல ஒரு வேல்யூவேஷன், அதுக்கப்புறம் 8ஆவது ஒரு வேல்யூவேஷன், 8லிருந்து 9, 10, 11, 12 இதை 4ஐயும் வந்து ஒரு ஸ்லாட்டாக வைக்கிறாங்க. அதை வந்து செகண்டரின்னு வைக்கிறாங்க. அப்போ அந்த செகண்டரின்னு வைக்கக்கூடிய அந்த இதில் செமஸ்டர் முறை வருது. அந்த செமஸ்டர்னா 8 செமஸ்டர். இப்போ 12th முடிக்கிறதுக்குள்ள நம்ம குழந்தைங்க 11 பொது தேர்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் வைக்கிறது ஒரு ஒரு பொது தேர்வுங்கிற அந்த தரத்தில் இல்லாமல் அல்லது அந்த கெடுபிடியோடு இல்லாமல் ஒரு 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 மதிப்பீட்டு ஆய்வாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டாயம் இதை நடத்தணும். இப்போ இந்த இடத்துக்குள்ள தமிழ்நாடு பள்ளி கல்விக்கூடங்கள் போயிடுச்சா அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம போகல. ஒன்று. அடுத்தது நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு அது நடத்தக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய NEPயில் அவங்க வந்து 4 வருட பட்டப்படிப்புன்னு கொண்டு வந்துருக்காங்க. அந்த 4 வருட 3 வருட பட்டப்படிப்பு கிடையாது, 4 வருட பட்டப்படிப்பு. 4 வருட பட்டப்படிப்பில் மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். அந்த மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்டும் போது ஒரு மாணவர் உள்ளே வராரு, ஒரு வருஷம் சேர்றாரு, அவர் சேர்ந்து படிக்கிற அந்த விஷயத்த அவர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. ஆமாம். இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகலை, தமிழ்நாடு போகலை. பிறகு 8ஆம் கிளாஸுக்கு பிறகு நீங்கள் செகண்டரிக்கு வரும்போது நீங்கள் ஸ்டாண்டர்டு இதுக்குள்ளே போகிறீங்களா, சிலபஸ்க்குள்ளே போகிறீங்களா, அல்லது அது என்னது அது இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்களே பார்ட் டைமாக இருக்கு. இல்லை 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 அதாவது அகாடமிக் தனியாக பிரியுது, ஒகேஷனல் தனியாக. அப்போ நீங்கள் ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்குள்ளே போகிறீங்களா, அகாடமிக் ஸ்ட்ரீமுக்குள்ளே வரீங்களா அப்படிங்கிறது நீங்கள் 8ஆவதுக்கு அப்புறமே மாணவர்கள் ஒரு அவங்க படிக்கிற பாட ரீதியாகவே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து வர்றது. அப்போ அந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்குள்ளே போகிறவங்க என்ன இயல்பாக என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க +2க்கு பிறகு அவங்க ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் போனால் அவனை கரெக்டாக டேப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. விஸ்வகர்மா திட்டம். அப்போ இந்த ஒகேஷனல் கோர்ஸு, இந்த விஸ்வகர்மா திட்டம் இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்துங்க, வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஒரு லிங்க் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் சில ஒரு ஒப்புமைகளை பார்த்துட்டு நம்ம அப்படி போயிடுச்சுன்னு சொல்லி
அந்த பக்கம் தள்ளி விட்டுறக்கூடாது. இல்ல அப்படி தள்ளுறது இல்ல தல. ம். இன்னைக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ம். வடநாட்டு ஊடகங்களோட மிக தீவிரமாக அந்த டிபேட்ல எல்லாம் பங்கேற்கிறாரு. ம். அப்ப அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ம். இந்த மாதிரி பீகார்ல நீங்க மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கீங்க, அதனால அங்க என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குஜராத்ல ஊபியில கொண்டு வந்தீங்க, ஊபியும் இது பீகாரையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாடு கல்வி கொள்கை எந்த விதத்துல போயிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு. பட் அங்கேயுமே அவர் சொல்லும்போது நாங்க இந்த என்இபியை ஏத்துக்க இல்ல, நாங்க என்இபியை நேரடியா ஏத்துக்கல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரல. இந்த மொழி தான் சொல்றாரு. மும்மொழி கொள்கை இல்லைங்க, மும்மொழி கொள்கை அவங்க டிபேட் எல்லாமே தொடர்ச்சியா அந்த லாங்குவேஜ் பத்தியே பேசுறாங்களே தவிர இப்ப உங்களை போன்றவர்கள் சொல்ற என்இபி பத்தியே குரல் வரலையே. ஏன்னா அவர் ஒரு நீங்க கல்வியாளர். என்இபி பத்தி என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டா தானே நான் பதில் சொல்லுவேன். நீங்க சரி. கேட்காதப்ப நானா போய் சொல்லுவேனா? அப்ப மும்மொழி கொள்கை சம்பந்தமா ஒரு விவாதம் வருது. ஆ. எங்க வருது? ம். தர்மேந்திர பிரதான் வந்து பேசுறாரு. ம். உங்களுக்கு ஹிந்தி படிக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து வருது. ம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மொழி சார்ந்த ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு மொழி சார்ந்த விஷயங்களை பதில் சொல்றாங்க. சரி. ம். மும்மொழி கொள்கையை நீ அமுல்படுத்தின இடத்துல என்ன விஷயத்துல எங்களை தாண்டி போயிருக்கிறேன்னு சொல்லு. ம். நாங்க இருமொழி கொள்கையை படிச்சதுனால அடைந்த முன்னேற்றங்களை பத்தின பட்டியலை நாங்க கொடுக்குறோம். ம். நீ 3 மொழி கொள்கையை அமுல்படுத்தி என்ன மாற்றங்களை கொண்டு வந்த அப்படிங்கிறத சொல்லுன்னு வந்து கேட்குறாங்க. ம். நான் அதுக்கு தான் சொல்றேன், கர்நாடகாவை சொல்றேன். கர்நாடகாவில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு கொண்டு வந்ததுனால இப்போ அவங்களால வந்து அதை வந்து வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு அங்கே எதிர்ப்பு வருது. ம். இதை தான் வட மாநிலங்களும் பின்பற்றணும். நீங்க அங்க இன்னும் ஒரு விஷயம், அந்த மும்மொழின்னு இவங்க பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, மும்மொழி வந்து படிக்கணும்னு சொல்லி சொல்றவங்க ஏன் அந்த இப்போ உதாரணமா பீகார் இருக்குது, பீகாரினுடைய மக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய தாய்மொழி எது, அவங்களுடைய சொந்த மொழி எது? ஹிந்தி கிடையாது. ஹிந்தி கிடையாது. அப்ப ஏன் வந்து அதே மாதிரி நீங்க வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல இன்னைக்கு ஹிந்தி பேசும் பகுதின்னு வந்து பொதுவில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய பகுதியில அந்த மக்களினுடைய மைத்திலி, போஜ்புரி, பிரஜ்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஹரியான்வி, இந்த மாதிரியான மொழிகள்லாம் இருக்குல்ல, இந்த மொழிகளை ஏன் சொல்லித்தர மாட்டேன்ற அப்படின்னா அதெல்லாம் மொழின்னு சொல்ல மாட்டேங்கிறான். அது எல்லாமே ஹிந்தி முழுங்கிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஹிந்தி முழுங்கிருச்சு, இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்க மொழி சார்ந்து பிடிஆர்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா மொழி சார்ந்த விஷயத்த அவர் பதில் சொல்றாரு. என்இபி சார்ந்து பழனிவேல்ராஜனும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைச்சரவை தான் ஏகமனதா முடிவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கையை வந்து அவங்க வெளியிடணும். அப்படி வெளியிட்டாங்கன்னா நான் எதிர்பார்க்குறேன், அல்லது வந்து நம்மை போன்றவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அப்படி வெளியாகக்கூடிய அந்த கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை முன்வைக்கக்கூடிய சனாதனவாத, ஆணாதிக்க, இந்துத்துவ கருத்தியலுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயத்தை பேசக்கூடிய கல்விக் கொள்கையாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு இயல்பா இல்லைன்னு சொல்லி சொன்னா நிச்சயமா என்இபி எதிர்த்து இன்னைக்கு பேசக்கூடிய நம்ம இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து பேச வேண்டியிருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அது யார் கொண்டு வராங்கன்றது இல்லை, அவங்க கொண்டு வரதுல எது மக்களுக்கு தேவையானது, மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடியது எது, கல்வி பரவலாக்குவதற்கு உதவுவது எது, அறிவியல் மனப்பாங்கை மக்களிடம் வளர்ப்பதற்கு உதவுவது எது, இப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா, யார் கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பா. அதனால நீங்க தமிழ்நாடு அரசு நாளைக்கு கொண்டு வரக்கூடிய அறிக்கை அது மாறுபட்டதாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், இருக்கணும்னு வந்து நம்ம வலியுறுத்துறோம். அதுக்கு ஏவா அது இல்லைன்னா நிச்சயமா நம்ம அதை அம்பலப்படுத்துவோம், எதிர்ப்போம். ஒன்றிய அரசு தொடர்ச்சியா நீங்க இதை ஏத்துக்கலன்னா நாங்க இந்த நிதி எல்லாம் கொடுக்க மாட்டோம், இத்தனை ஆயிரம் கோடி அவங்களுக்கு கொடுக்கணும்னா அதெல்லாம் கொடுக்கணும், தர்மேந்திர பிரதான்ல இருந்து மற்ற அமைச்சர்களும் சரி, அதுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூடுதலா அவங்க பேசுற பேச்செல்லாம் பாராளுமன்றத்துல நம்ம கேட்கிறப்ப இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க கொடுப்போங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதை எப்படி நீங்க எடுத்து பாக்குறீங்க? தேசிய கல்விக் கொள்கைங்கிறது ஒரு சட்டம் கிடையாதுங்க, அது ஒரு கொள்கை. அந்த கொள்கை நீ வந்து முன் வச்சுன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, எதுக்குறவங்க எதுப்பாங்க. அதுக்கு நீங்கள் சட்ட ரீதியாலாம் கட்டுப்படுத்த முடியாது, சரிங்களா? கட்டுப்படுத்த முடியாதுங்கிறப்ப நீங்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு எங்கே இருக்குது? நம்முடைய ஒரு ஃபெடரல் செட்டப்பில் நம்முடைய அரசியல் சாசனம் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கையை கட்டிக்கிட்டு ஆமாஞ்சாமின்னு கூல கும்பிடு போட்டால் தான் கொடுப்பணும் இங்கே எழுதி வச்சிருக்குதா? இது அவர்கள் கையில் நிதி வளம் இருக்கிறது என்பதற்காக அவர்கள் நினைக்கக்கூடியதெல்லாம் நம்மை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. இது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது.
கூட்டாட்சிக்கு விரோதம் பண்ணுது. இதை நம்ம அந்த மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கணும். அவங்க மிரட்டுறதுனால அது நியாயம்னு ஆயிடாது. நியாயம்னு ஆயிடாது. நாளைக்கு இது இன்னைக்கு இதை சொல்லுவாங்க, நாளைக்கு சமஸ்கிருதம் தான் தேசிய மொழின்னு ஒத்துக்குங்க, அல்லது ஹிந்தி தான் தேசிய மொழின்னு ஒத்துக்குங்க, அப்போதான் நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து ரேஷன் கொடுப்போம், அல்லது அப்போதான் உங்களுக்கு வந்து நாங்கள் நோட் அடிச்சு கொடுப்போம், அப்போதான் உங்கள் ஊருக்கு ரயில் விடுவோம் அப்படின்னு நாளைக்கு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்குமா? அவர்கள் கையில் ஒரு அதிகாரம். இன்னும் சொல்ல போனால் கல்வி என்பது பொதுப்பட்டியலுக்குள்ள இருக்குது. பொதுப்பட்டியல் இருக்குதுன்னு சொன்னா பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு அந்த மாநில அரசனுடைய ஒப்புதலோடும் அது நிறைவேற்றப்படணும் ஒழிய இவங்களுக்கு தோணுனதெல்லாம் சொல்லி இது பொதுப்பட்டியல் இருக்குதுன்னா, பொதுப்பட்டியல் இருக்குன்னா 2 பேருக்கு சம்மந்தப்பட்டது தானே. அது நீ கொண்டாந்து திணிப்ப நான் ஏத்துக்கிட்டு போகணும்னு என்ன இருக்கு? அதனால அவங்க கையில நிதி ஆதாரம் இருக்கிறது என்பதற்காக அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு அது ஏத்துக்கணும்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு மாநில அரசு தனக்குரிய சுயாட்சி, தனக்குள்ள அதிகாரம், தனக்குள்ள பொறுப்புணர்வு, இறையாண்மை, இது எல்லாவற்றின் பேரிலும் அதை எதிர்ப்பதற்கு அதுக்கு உரிமை இருக்கு. தோழர், தொடர்ச்சியா தமிழக காவல்துறை மேல பல குற்றச்சாட்டுகள் வருது. ஏன்னா இந்த வேங்கை வயல் இஷ்யூவா இருக்கட்டும், அதை கடந்து இன்னும் இப்ப சிவகங்கையில ஒரு பையனுடைய கை புல்லட் ஓட்டினாருங்கிறது வெட்டப்பட்டதா சொல்லப்பட்டதா இருக்கட்டும், திருநெல்வேலி பக்கம் ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன் கபடியில வின் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை ஓடுற பஸ்ல வெட்டினதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் அவங்க கொடுத்த முதல் தகவல் அறிக்கையில அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாராலையும் எள்ளி நகையாடப்படக்கூடியதா இருக்கிறதா பேசுறாங்க தொடர்ச்சியா. அப்புறம் தொடர் காவல்துறையினுடைய செயல்பாடுகளும் பார்க்கும்போது பல விமர்சனங்களுக்கு ஆளாகுது. அப்ப ஒரு எல்லாருமே எழுப்புற கேள்வி, அந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதல்வர் என்ன செய்யறார், முதல்வருக்கு தெரியாமையா வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தமிழக காவல்துறையினுடைய இந்த திமுக அரசு இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற காலகட்டத்துல தொடர் படுகொலைகளும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. மிக முன்னாடியை விட இப்ப அதிகமா இருக்கு போன ஆட்சிகளோட தகவல்கள் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை குறித்து உங்க கருத்து என்ன? இல்ல, குற்றம் இழைப்பவர்கள் வந்து அரசுகிட்ட சொல்லிட்டு போய் இழைக்கிறது இல்லை. ஆனா நம்ம ஒரு குற்றம் இழைத்தால் அதுக்கான தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் வந்து இருக்கிற பட்சத்துல அல்லது குற்றம் இழைக்க கூடாதுங்கிற ஒரு அற உணர்ச்சி வந்து மக்கள் மத்தியில பரவலாக செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு காலத்துல குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய காவல்துறை இது போன்ற குற்றங்கள் இழைப்பவர்களை எவ்வாறு கையாள்கிறது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு மிக கடுமையான விமர்சனம் இருக்கிறது. இந்த குற்றங்களை இன்னொரு குற்றம் நடக்க முடியாத அளவுக்கு அதில் அவங்களுடைய நடவடிக்கை இருக்குதா அப்படின்னா இல்லை. நீங்கள் ஒரு ஆணவ கொலை செய்துவிட்டு யுவராஜ்னு ஒருத்தன் வந்து வாழ்நாள் முழுவதும் உயிர் போகும் வரை அவன் வந்து இறக்கும் காலம் வரை சிறையில் இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு. ஏற்கனவே அதே யுவராஜ் ஈமுக்கோழி பண்ணான்னு சொல்லி தன்னுடைய சொந்த சாதி மக்களையே கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் ஏமாற்றி அதுக்காக பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவினால் வழக்கு தொடுக்கப்பட்ட வழக்கில் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் ஏமாத்தின அந்த தொகை 2.5 கோடி இருக்குல்ல, அது அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அபராத தொகையை இந்த முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது. அது போக கோகுல்ராஜ் கேஸில் வாழ்நாள் சிறை தண்டனை இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திடீர்னு பார்த்தா லீவ்ல வராரு. தமிழ்நாட்டில் பரோல் கிடையாது, அவர் லீவ்ல வராரு. அப்ப அந்த லீவ்ல வராருன்னா யாரு அதை அனுமதிச்சுது? கோர்ட்ல போய் அவர் சிறப்பு அனுமதி வாங்கிட்டு வந்தாரா ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்துக்காக, அல்லது சிறைத்துறை அதிகாரிகள் வந்து என்ன நடந்துச்சு? எப்படி அவங்க மேல நம்பிக்கை வரும்? குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சிறை கைதிக்கு உண்டான உரிமைங்கிறத தவிர்த்து வேறு எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயமும், குற்றம் செய்தால் தண்டிக்கப்படுவோம், தப்ப முடியாதுங்கிற விஷயமும் உறுதி செய்யப்படலன்னா குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். இதுல போலீஸினுடைய பாரபட்சமான நடவடிக்கை, அவர்களிடம் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது, பல நேரங்களில் இந்த குற்றங்களில் போலீஸாரே பங்குதாரர்களாக இருப்பது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க, ஏதோ ஒரு கொள்ள கேஸில் ஒரு இவரே வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு வந்து. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம
பார்த்தா அப்போ போலீஸு அதுக்கு பொறுப்பான முதலமைச்சர் வந்து போலீஸ் துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவருக்கு கூடுதலாக அதை பற்றி கவனமும் கண்காணிப்பும் பரிசீலனையும் அவருக்கு தேவைப்படுது. இதில் வந்து கடமை தவறக்கூடிய காவலர்களை தண்டிக்கக்கூடியதில் இரும்புக்கரம் கொண்டு அடுக்கிறது யார்? மக்களையா? காவல்துறையை ஒழுங்காக வச்சுக்கிட்டா காவல்துறை ஒழுங்காக நடக்கும். இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதுன்னா சட்டம் ஒழுங்கு நீங்கள் ஒரு முந்திரி தோட்டத்தில் போய் மக்கள் 200 வருஷமாக கையில் வச்சிருக்கிற பாடுபட்டு தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முந்திரி தோப்பை போய் தோல் தொழிற்சாலைக்குன்னு வந்து அலாட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி. அப்படி பண்ணிட்டு அந்த மக்கள் தங்களுடைய நில உரிமைக்காக போராடுறாங்க. உழைக்கும் மக்கள் சாமானியர்கள் அவங்களுடைய உரிமைக்காக நியாயமான உரிமைக்காக போராடும்போது அங்கே நியாயமாக அந்த போராடக்கூடிய மக்களோடு இருக்கிறதுங்கிறத தவிர கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேற எந்த கம்யூனிஸ்ட் இருக்கிறனுடைய தேவையே அதுதான். அங்கே போய் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய செயலாளர் சண்முகம் அங்கே போகிறாரு, ரவீந்திரன் போகிறாரு, இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. நீங்கள் அந்த தலைவர்களை ஏதோ கிரிமினல்ஸை வந்து கையாளுற மாதிரி போலீஸ் கையாளுது. பிரச்சனை யாருக்கு? பிரச்சனை தங்களுடைய நிலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற விவசாயிகளுக்கும் அதை தோல் தொழிற்சாலைக்கு கையகப்படுத்தக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துக்குமான பிரச்சனை. போலீஸுக்கு அங்கே என்ன வேலை? போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் நிலம் கேட்டாங்க, உன்னால் நிலத்தை கொடுக்க முடியுமா? உனக்கு என்ன வேலை? அங்கே என்ன சட்டம் ஒழுங்கு அங்கே சீரழியுது? அந்த சட்டம் ஒழுங்கு சீரழியுது. அங்கே ஒருத்தருடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது. ஒரு விவசாயி நிலத்தை இழந்த பிறகு அவருக்கு ரிட்டையர்டு விவசாயின்னு பேர் உண்டா? முன்னாள் விவசாயின்னு பேர் உண்டா? அவருடைய அடையாளம் என்ன? நிலம் இருக்கிற வரைக்கும் தான் அவர் விவசாயி. நிலம் இல்லைன்னா அவர் பராரி. அப்போ அவருக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு அவர் போராடுறாருன்னா அதுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போய் நிற்குதுன்னா நீ அவங்கள என்னவோ வந்து அப்படி கையாண்டா என்ன அர்த்தம்? அந்த அன்னைக்கு அந்த மூதாட்டிகள் உட்பட எல்லாரையுமே அப்படி அவ்வளவு வன்முறையாக கையாள வேண்டிய அவசியம் போலீஸுக்கு என்ன ஆத்திரம் வருதுன்னு கேட்குறேன். என்ன அவங்க அப்ப மூட்டு சொத்தியா பிடிச்சாங்க? அவங்க அப்ப மூட்டு சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாம அவங்க கைது பண்ணி தெரியாமலாம் நடக்கலைங்க. நீங்க வந்து சாம்சங்களை வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து போலீஸ் தொழிலாளர்களை வந்து அப்படி கையாளுது. போலீஸ் அப்படி கையாளுதுன்னா என்ன அர்த்தம்? போலீஸ் முதல்வர் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம இப்படி பண்ணாலே முதல்வர் நம்ம மேல ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. ஒரு 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 கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் அதுக்கு முத நாள் அவர் சர்வ கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அடுத்த நாள் அங்கே போறாரு. அப்போ அவரை வந்து நீங்க யாரு மேலும் கையாளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு அடியும் உதையும் ஜெயில் தண்டனை துப்பாக்கி சூடு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இவ்வளவு நீ பண்ணாலையும் நாங்க வந்து ஒரு அகில இந்திய அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச அபாயத்துக்கு எதிராக திமுக ஆதரிப்போம், அதை தவிர எங்களுக்கு வந்து வேற அரசியல் தேர்வு கிடையாதுன்ற காரணத்தினாலே நீங்க அவ்வளவு தெனாவட்டா நடந்துக்குவீங்களா? போலீஸ் வச்சு அப்படி கையாளுவீங்களா? அதுதான் கேள்வி. அப்ப நீங்க சாம்சங் தொழிலாளர்களை கையாளுற விதமாகட்டும் அல்லது போராடக்கூடிய இடங்கள்ல விவசாயிகளை அல்லது மாணவர்களை யாரை நீங்க கையாளுறதுமே இது நீங்க மாதர் சங்கம் ஒரு சென்னையில ஒரு இயக்கம் நடத்துறாங்க. அதுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடியே போய் பல அந்த மாதர் சங்கத்தினுடைய பல தலைவர்களை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வந்து போய் முற்றுகையிட்டு போலீஸ் வந்து தடுக்குது. திண்டுக்கல் எம்பி நேரடியா போய் ஒருத்தரை கலெக்டரோட பேசி எதுக்காக உங்க ஆட்கள் வந்து எங்க மாதர் சங்க தலைவரை முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த மாதிரிலாம் இல்லைங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் கூட எம்பியினுடைய காரையே வழிமறிக்கிறாங்க போலீஸ். இவ்வளவு ஆணவம் எங்கிருந்து வருது போலீஸுக்கு? அப்படின்னா நம்ம எதை செய்தாலும் நம்ம மேல எந்த நடவடிக்கையும் மாநில அரசு எடுக்காது. போலீஸ் துறை மந்திரியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எடுக்க மாட்டாரு. ஏன்னா காவல்துறையை வைத்துக்கொண்டு எல்லா விஷயத்தையும் தீர்த்து விடலாம், எல்லா விஷயத்தையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாற்றி வந்து பார்த்துக்கலாம், அடைக்கிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சாங்கன்னா அது தமிழ்நாடு அரசு அதுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கடமைகளிலிருந்து நழுவ பார்க்கிறது. அல்லது தேர்தல் வரும்போது இதெல்லாம் பின்னுக்கு போய்விடும். இப்போ வரைக்கும் நம்ம போலீஸ் ராஜ்யத்தை நடத்தலான்னு அது ஒரு இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக புரிந்து கொள்ளப்படும்.
ஸோ கொலை குற்றவாளி யுவராஜை வந்து லீவ்ல வந்தாருன்னு சொன்னீங்களா, பரோல் இல்ல லீவ் தான். ம். அந்த லீவுனா இப்ப இவ்வளோ சென்சேஷனல் கேஸ் அது. அந்த சென்சேஷனல் கேஸ்ல இப்படியேப்பட்ட ஒரு குற்றவாளியா, அதுவும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி 2 ஈமு கோழி வழக்குலையும் சரி, இதுலயும் சரி, 2 கோகுல்ராஜ் வழக்குலையும் சேர்த்து தான் அவரு தண்டனையில இருந்தார். இத இவங்க நீதிமன்றம் வழியா போகல, சட்டத்தின்படி போகல, அதாவது நீதிமன்றம் வழியா வரலன்றதையும் நீங்க உங்களுடைய இல்ல பேச்சுல நீதிமன்றத்தினுடைய அதாவது தமிழ்நாட்டுல பரோல் கிடையாது. பரவல் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லீவு தான். ஆ. ஒரு சிறை இந்த கைதி லீவு கொடுக்கறது யாரு? அதான் ஒரு சிறை கைதி வந்து அவர் லீவ்ல போறாருன்னா அது அவருடைய தண்டனை காலத்தில் அந்த விடுமுறை தினங்கள் சேர்த்து கொள்ளப்படும்னு இருக்கு. ம், சரியா? ம், இப்போ இங்க வந்து இந்த லீவை சிறைத்துறை குடிச்சா ம். அல்லது ஏதாவது ஒரு சிறப்பு அனுமதியின் பேர்ல நீதிமன்றம் வழங்குனுச்சான்றதே நமக்கு தெரியாது. ம். அவர் வெளியில வராரு. ம். அவர் வெளியில வந்தா ஏதோ ம், அவங்க இன்னும் நாட்டோட சுதந்திரத்துக்கு போராடி வந்த ஒருத்தர் மாதிரி அவர் சித்தரிக்கப்படுறாரு. இத நாட்டை இந்த மாநிலத்தை ஆள்ற முதல்வரோட அனுமதி இல்லாமயே லீவு கொடுத்திருப்பாங்க. இல்லைங்க, அதான் அவருடைய சொல்றேன். பார்வை கூட நான் போகாம. அதான் சொல்றேன். ஆ. அவர் வெளியில வராரு. ஆ. வெளியில வந்தா அவர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை ஏதோ கலந்துகிட்ட பெரிய தலைவர் மாதிரி வந்து அவர் கொண்டாடப்படுறதும், இன்றைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய முன்னோடியை போலவும் முன்னுதாரண புருஷரை போலவும் அவர் வந்து சித்தரிக்கப்படுறாரு. ம். இளைஞர்கள் அவர் பின்னாடி இளைஞர்கள் போறதை பார்த்தா நமக்கு கவலையா இருக்குது. ஏற்கனவே ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை, ஒரு கொலை குற்றவாளியை இவர்களெல்லாம் கொண்டாடி இப்படி வந்து போறாங்கன்னா இந்த இளைஞர்கள் இருந்து எத்தனை யுவராஜ்கள் உருவாக போறாங்க அப்படின்னு நமக்கு கவலையா இருக்கு. ஒரு முன்பின் தெரியாத எந்த பகைமையும் பாராட்டுவதற்கு அவசியமற்று தன்னுடைய சாதிக்கார பெண் ஒருத்தியோடு நட்பாக இருந்தார்கள்ன்றதுக்காகவே ஒரு பையனை தலையை வெட்ட முடியும், அவனுடைய நாக்கை வெட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு குரூரமான ஒரு கொலையாளிகிட்ட அவனை வந்து எந்த வகையில் அவனை வந்து கொண்டாட முடியும்? இப்போ அந்த மகனை இழந்த அந்த தாயினுடைய மனசு என்ன ஆகும்? குறைஞ்சபட்சம் என் மகனை வந்து இந்த பாடுபடுத்தின ஒருத்தனுக்கு சட்டத்தின் முன்னால் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடிந்தது என்கிற ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் கூட அந்த தாய்க்கு நிரந்தரம் இல்லைன்னு நீங்க ஆக்குனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா நீதிமன்றங்கள் தாங்களாக தலையிட்டு அவருடைய விடுமுறையை ரத்து செஞ்சிருக்கணும். அல்லது வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல. மனித உரிமை ஆர்வலர்கள், சாதி ஒழிப்பு காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. சமூக ஊடகங்கள் முழுக்க இது பேசப்படுது. ஆனால் இதை பற்றி எதுவுமே இல்லாமல் அவர் வராரு, வந்து ஒரு பெரிய வந்து சீனை போட்டு கிளம்பி போகிறாரு. நான் நினைக்கிறேன் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு வரப்போகுது இந்த வழக்கு. அதுக்கான நிதி திரட்டுவது அல்லது இது போன்ற விஷயங்களுக்காக ஒரு தந்திரமாக அவர் வெளியே வந்துட்டு போன மாதிரி, அதுக்கு ஒரு குடும்ப நிகழ்வு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பரோலே கொடுக்குறதுனா கூட ஒரு ஒட்டுமொத்தமாக ஒருவருடைய தண்டனை காலம் என்னவோ அந்த தண்டனை காலத்தில் குறைந்தபட்சம் பாதியாவது அது கழிச்சிருக்கணும் சிறையில். அப்போ தான் உங்களுக்கு வந்து பரோல். கண்டிப்பா. நீங்கள் இப்போதான் போன கையோட திரும்பி வெளியில் வர முடியுதுன்னா இப்போ என்ன? இது வந்து சங்கராச்சாரியார் வந்து அவர் கொலை கேஸில் கைது செய்யப்பட்டப்ப நான் மடத்தில் வந்து வாழை இலையில தான் வெளிக்கிருப்பேன் அப்படின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஜெயிலையும் கொண்டு போய் வாழை இலையில வெளிக்கிறீங்கன்னு கொடுத்த மாதிரி இல்லை இது. நீங்கள் சிறைக்கு போனதுனால உனக்கு என்ன இழப்பணி சந்திச்ச, என்ன வந்து இயல்பான வாழ்க்கையிலிருந்து உனக்கு எது கிடைக்காம போச்சு, அவன் எதுவுமே இல்லைன்னா அப்போ என்ன என் கண் துடைப்பாது சிறை வாழ்க்கைங்கிறது. கண்டிப்பா. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அதுக்கு வேங்கை வயலில் நல்ல பேர் கிடையாது. நீங்கள் கோகுல்ராஜ் வழக்கில் இன்னைக்கு வந்து அந்த குற்றவாளி வெளியில் வந்ததுங்கிறது உண்மையிலேயே கடுமையான கண்டனத்துக்குரியது. இது வந்து ஒரு வரப்போற தேர்தல் 2026 தேர்தலுக்காக திமுக பண்றதா எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இது அதாவது நீங்கள் தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அந்த தேர்தல் வரும்போது அதுக்கான நிகழ்ச்சி நிரல், அதுக்கான மக்களுக்கான முன்னுரிமை எல்லாம் வேறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றையுமே ஓட்டோட கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. என்ன தேர்தல் நெருங்க அதெல்லாம் ப்ரையாரிட்டி எல்லாம் மாறும். நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இதை மட்டுமே முதன்மைப்படுத்துவதா, அல்லது இது எல்லாமே நடப்பதற்கு பின்புலமாக சாதிய மோதல்களை, இனம், இது வந்து மொழி ரீதியான பிரச்சனைகளை, உட்சாதி பகைமைகளை, இது எல்லாவற்றுக்குமாக இன்னைக்கு வந்து நம்ம ஆட்கள் அதை அதனுடைய தீவிரத்தை எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பாஜக உள்ள பூந்துடும், பாஜக உள்ள பூந்துடும்னு
நீ என்னென்னலாம் பண்ணுவியோ அப்படின்னு சொல்லி பாஜக உள்ள பூந்துருன்றது திமுகவுடைய பிரச்சனை கிடையாது. என்ன திமுகவோட பிரச்சனை கிடையாது. பாஜக உள்ள பூந்தா என்னென்ன நடக்குன்றதுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய மக்களின் வாழ்க்கை நமக்கு பெரிய சாட்சியா இருக்குது. நம்ம அதை பார்த்து தான் பயந்துக்கணும். அதை பார்த்து தான் அது இங்க வராம தடுக்கணுன்ற இடத்துக்கு போகணும். இன்னைக்கு நம்ம கல்வியில் அடைஞ்சிருக்கிற முன்னேற்றங்கள் அதுக்கு யாரு காரணம்னு வேணா நீ விவாதிக்கலாம். ஆனா நம்ம கல்வியில பல்வேறு விதமான மனிதவள குறியீடுல நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த முன்னேற்றங்கள்ல பாதி அளவுக்கு கூட எட்டாமல் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். பாதி அளவு கூட எட்டல. அங்க கொஞ்ச நஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்களை கூட பின்னுக்கு தள்ளக்கூடிய இடத்துக்கு அது ஆட்சிக்கு வந்த உடனே பல இடங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க இதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டாதான் பாஜக உள்ள பூந்துருமா போதாதான்றது இது திமுக சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது நம்மளுடைய சமகால வாழ்க்கை பற்றின பிரச்சனை, நம்முடைய குழந்தைகள் பற்றிய பிரச்சனை, அடுத்த தலைமுறையை பற்றிய பிரச்சனை. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டு பாண்டிச்சேரி இன்னைக்கு முடிக்குது இல்லை? கர்நாடகா நம்ம பக்கத்துலேயே திணறுச்சு இல்லை? இப்போதானே கொஞ்சம் வந்து அவங்க மூச்சு விட முடியுது. இப்போ இந்த நிலைமைக்கு நம்ம போயிட முடியாது. இல்ல நீங்க ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டே வரீங்க. ஆனா இந்த திமுகவோட ஒவ்வொரு நகர்வுமே இந்த கவனம் திமுகவுக்கும் வேணும்னு சொல்ல வரேன். இந்த கவனம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு இருக்கணும். இந்த திமுக இந்த கவனம் வந்து தலித்துகளுக்கு இருக்கணும். இந்த கவனம் வந்து அம்பேத்கர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது தமிழ் சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டுள்ள எல்லாருக்குமே இந்த கவலை தேவைப்படுது. அப்போ பாஜக என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அரசியல் கைத்தடி, அந்த கைத்தடி தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடியதில் நம்ம எல்லாருக்கும் அக்கறை இருக்கு. இல்ல இப்ப திமுகவும் தலித் மக்களுக்கு, அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? நிறைய பேர் பேசுறாங்கன்னு எனக்கு யாருன்னு தெரியல. நான் சொல்றது தமிழ் தேசியர்கள், தமிழ் தேசியம் பேசுற தமிழ் தேசியர்களுக்கு, அவங்க தமிழ் தேசியர்கள் சாதியவே வந்து என்னது குடிப்பெருமைன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாதி ஒழிப்பை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க இதை பத்தி பேச வேண்டியது இல்ல. இப்ப வேங்கை வயல் வழக்குல இருந்து பல தலித்துகள் கொல்லப்படுற விஷயத்திலையும் இவங்க எதிரா இருக்காங்கன்னு விசிகா உட்பட பல அமைப்புகள் பேசுது. திமுகவுடைய மனோநிலை தலித்துகளுக்கு எதிரா இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களே. இல்ல திமுகவினுடைய மனோநிலையா, நானே கேட்கிறேன், அரசனுடைய நிலைப்பாட்டை கேட்கறீங்களா? அரசனுடைய நிலைப்பாட்டை கேட்கறீங்களா? திமுகங்கிற ஒரு கட்சி, அரசுடைய அதாவது திமுகன்ற ஒரு கட்சியினுடைய ஊழியர்களுக்கு வேங்கை வயலும் வந்து அக்கறை கிடையாது. அவங்களுக்கு வந்து நாளைக்கு இன்னொரு வயலும் அக்கறை கிடையாது. அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு இல்ல. இந்த அரசு அவங்களால மேற்கொள்ளப்படக்கூடிய அரசு இந்த மாநிலத்தினுடைய 5இல் ஒருவராக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், அவர்களுடைய சுயமரியாதை, அவர்களுடைய கண்ணியமான வாழ்க்கை, இதற்கு வந்து மனித உரிமைகள், இதற்கு வந்து கடுமையான அச்சுறுத்தல் இந்த காலத்துல இருக்கு. அது கோயில் நுழைவாகட்டும், அல்லது வந்து அவங்களுடைய கல்வி கற்கக்கூடிய உரிமையாகட்டும், அவங்களுடைய மற்ற மனித உரிமை, இது எல்லாவற்றுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த அச்சுறுத்தலை எல்லாம் அந்த கட்சி, அந்த அரசினுடைய நிர்வாக இயந்திரமே வந்து பல விஷயங்களை தடுக்க முடியும். ஆனா நிர்வாக இயந்திரத்துக்குள் புறையோடி போயிருக்கக்கூடிய சாதியவாதம், சாதிய கண்ணோட்டம், அதை தீர்க்கறதுக்கு தடையா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாரு, நான் சொன்னாதான் கலெக்டர் கூட வந்து இதை செய்ய முடியும், நான் சொன்னாதான் வந்து அவர் செய்ய முடியும், இவர் செய்ய முடியும்னு மிரட்ட முடியுது. ஆனா அந்த கட்சி தலைவர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், நான் சொன்னா இங்க சாதியத்துக்கு எதிராக வந்து இந்த சாதியத்துக்கு ஆதரவா எவன் இருந்தாலும் தொலைச்சு போடுவோன்னு அவரால் பேச முடியல. அப்ப அந்த கட்சி வந்து கட்சி ஆட்கள் அவங்க நடைமுறையில் என்னவா இருக்கிறாங்கன்னா, கட்சி அவங்க வந்து நடைமுறையில் உள்ளூர் ஆதிக்க சாதிகளினுடைய கண்ணோட்டத்தை தான் பிரதிபலிக்கிறவங்களா இருக்காங்க. ஒரு அரசு அப்படி இருக்க முடியாது. ஒரு அரசு என்பது பொதுவானதாக இருக்கணும். அப்போ பொதுவானதாக இருக்க வேண்டிய ஒரு அரசு, அதனுடைய இயந்திரம் அதுவும் சாதி சார்பாக இருக்கும், அல்லது தலித்துகள் மீதான வன்முறைகள் நடக்கிற போது அதுக்கு உரிய நடவடிக்கையை எடுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மக்கள் வந்து அதெல்லாம் கவனத்துல வச்சுக்குவாங்க.
அந்த கவனத்துல வச்சிருக்கிற அந்த மக்கள் அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு சொந்தமா சில தந்திரங்கள் இருக்கும், செயல் தந்திரங்கள் இருக்கும். அதை நிச்சயமா அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதை நீங்க கடைசி நேரத்துல ஏதாவது சொல்லி மழுப்பி பாசாங்கு பண்ணி பூச்சாண்டி வயலெல்லாம் காட்டிலாம் நீங்க மாத்த முடியாது. அது மக்கள் ஒவ்வொன்றையும் குறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் நிச்சயமா அதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கும். நிறைவா ஒரு கேள்வி தொலை. தமிழகத்தினுடைய பட்ஜெட் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல தமிழகத்தினுடைய பட்ஜெட் பத்தி அது இன்னும் அதிக கடன் வாங்குற இடத்துக்கு போயிடுச்சு. அது இதெல்லாம் வந்து இவங்க நிர்மலா சீதாராமன் பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது பொருளாதாரம் அது இதுன்னு பேசி தான் தன்னை நிதி அமைச்சர்னு காட்டிக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியதில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய இந்த நிதிநிலை அறிக்கை, அதுவும் தேர்தலுக்கு முன்பாக வந்து அடுத்த வருடம் தேர்தல் வரும்போது ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவங்க ஒரு ஒரு இந்த அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கெல்லாம் அவங்க பெரிய அளவில் உதவி செஞ்சவங்க. அவங்களுடைய பல கோரிக்கைகள் அப்படியே இருக்கு. அந்த கோரிக்கைகளுக்கான எந்த ஒரு நிதி ஒதுக்கீடு எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்லை. அது உண்மையிலே அது கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள ஒரு எதிர்நிலையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய மாறுபட்ட கருத்து ஒன்றும் இல்லை. நன்றி தொலை. நல்லது.